சமுதாயத்தில் என்ன நினைக்கிறாங்க, அந்த 10 ரூபா விஷயம் அரசியல் தளத்தில் விவாதிக்கிறதுனால பணியாளர்கள் பூராமே ஒரு சமூக விரோதி மாதிரி சித்தரிக்கிறாங்க. இன்னைக்கு வந்திருக்கிற மேலாண்மை இயக்குனர் புதியவராக இருக்கலாம், இன்னைக்கு வந்திருக்கிற அமைச்சர் புதியவராக இருக்கலாம், ஆனால் பிரச்சனை நீண்ட காலமாக இருக்கக்கூடியது. இவ்வளவு அவங்க நெருக்கடி இருக்குங்களே அப்படின்னா சமாளிங்கப்பா அப்படின்னு மேலதிகாரிகள் சொல்ற ஒரு பழக்கத்தில் இருக்காங்க. இல்ல அது எப்படி சமாளிங்கன்னு சொல்ல முடியும்? சரி, இப்போ கேரளாவில் மதுபான வியாபாரம் இருக்கு, நீண்ட காலமாக இருக்கு. அங்கே ஒரு இஷ்யூவும் ஆகிறதில்ல, சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஆகிறதில்ல. ஏன்னா அது கடை முறையாக நடக்கும், பணியாளர்கள் பாதுகாப்பாக இருக்காங்க. வருமானம் அதிகமா வர இடத்துல கடைகள் குறைப்புன்னு சொல்றாங்க. இதை எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு தெரியல. கடைகள் குறைஞ்சு இருக்கிறது உண்மை, ஆனா வருமானம் அதிகமா வருதே. மணமகிழ் மன்றங்கள் என்கிற பெயர்ல தனியார் மது கூடங்கள், இதுல எல்லாம் மதுபானம் விற்கிறது. இது கிட்டத்தட்ட 2000 வந்துருச்சு. அந்த 6000 குறைஞ்சது, அதுல 2000 வந்துருச்சு. சரியா போச்சா? அப்ப யாரை ஏமாத்துறது? இந்த மாதிரியான கோரிக்கைகள் இருக்கும்போது பணியாளர்கள் குறைவான இடத்துல மூடப்பட்ட கடையில இருந்த பணியாளர்களை இப்படி அக்காமடேட் பண்ணலாம்ல. அதை பத்தி கூட நிர்வாகம் யோசிக்கலாம். ஓகே, அந்த வேலை பண்றாங்களா பண்ணலையா? அப்படியெல்லாம் பண்றது. அரசியல்வாதிகளும் வச்ச ஒரு கேள்வியா இருந்துச்சு. தேர்தல் பிரச்சாரங்கள்ல நிறைய பேர் சொன்னாங்க, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய்லாம் எடுத்துட்டு போறாரு அப்படின்ட்டு. இது மந்திரிக்கு போச்சா, அதிகாரிகள் பங்கீடு செஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அரசியலாக பேசக்கூடிய பிரச்சனை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம இன்றைய மதுவிலக்குத்துறை அமைச்சர் ஆயத்தெருவுத்துறை அமைச்சருடைய முதல் பேட்டியிலேயே அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். இன்னைக்கு நீங்கள் செய்வதாக இருந்தால், உங்களுக்கு கொள்கை நிலை இருந்தால் அதை ஸ்தூலமாக விவாதித்து நிறைவேற்றும். அது இல்லாமல் ஜனங்கிட்ட போக்கு காட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த செந்தில் பாலாஜி காட்டுறது, இன்னொருத்தரை காட்டுறது. இது மட்டும்தான் பனையன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தினுடைய மாநில தலைவர் திருமிகு பெரியசாமி அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட கால ஒரு பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்கு. மதுவிலக்கு அமல்படுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்கன்னு சொல்றாங்க, குடினாலே இங்கே நிறைய விதவைகள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்படி எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்கு. இதுல டாஸ்மாக் ஊழியர்களா பணி செய்யக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு சார் இந்த சூழல்ல? பொறுத்த வரைக்கும் 2003 நவம்பர் மாதம் மதுபான வியாபாரத்தினுடைய சில்லறை வியாபாரத்தை அரசே மேற்கொள்வது என்று ஒரு கொள்கை முடிவு அப்போதைய அரசு மேற்கொண்டது. இந்த மதுபான வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி வித்தியாசம் இல்லாமல், ஜாதி வித்தியாசம் இல்லாமல், சமுதாயத்திலிருந்து எவ்வளவு பணத்தை திரட்ட முடியுங்கிற தொழில் முதலாளிகள் தனிப்பட்ட முறையில் செஞ்சுக்கிட்டு இருந்த மதுபான வியாபாரம் அரசுக்கு ஒரு இழப்பாக கருதுனதுனால அரசே நேரடியாக சில்லறை மதுபான வியாபாரம் செய்வது என்ற ஒரு கொள்கை நிலையெடுத்து 2003 நவம்பரில் அறிவித்தாங்க. இந்த சில்லறை மதுபான வியாபாரத்திற்காக பணியாளர்களை சேர்க்கும்படி பணி அமர்வுக்காக அழைப்பு விடுத்தாங்க. அதில் மேற்பார்வையாளர்கள், விற்பனையாளர்கள், உதவி விற்பனையாளர்கள், மதுக்கூட உதவியாளர்கள், இந்த மாதிரி சில பணி நிலைகளுக்கு படித்தவங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இன்டர்வியூ வச்சு எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக கால்ஃபார் பண்ணி அதில் செக்யூரிட்டி டெபாசிட்டும் ஒன்றுக்கும் வாங்கி 30,000 பேர் பணியில் சேர்க்கப்பட்டார்கள் 2003 நவம்பர். இன்றைக்கி ஏறத்தாழ 23 வருடம் ஆகுது. இந்த 23 வருடமாக 15 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்ட இந்த டாஸ்மாக் சில்லறை விற்பனை பிரிவு இன்றைக்கி 50,000 கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு பிரிவாக மாறியிருக்கு. ஆனால் பணியாளர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. பணி வரன்முறை செய்யப்படலை, நிலையானையும் உருவாக்கப்படலை, அவர்கள் பணி நிரந்தரமும் இல்லை, காலமுறை ஊதியமும் இல்லை, ஓய்வூதியமும் இல்லை. பல வகையான நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் அவர்கள் பணிபுரிந்து வருகிறார். இதுவே ஒரு அன்ஃபேர் லேபர் பிராக்டிஸ் என்கிற முறையில் ஒரு நியாயமற்ற பணியாளர் நடைமுறையை இந்த அரசு 23 வருஷமாக கடைபிடிச்சிட்டு வருது.
இது ஒரு பிரச்சனை. இப்போ உடனடியாக நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை காலி மது பாட்டல்களை திரும்ப வாங்கணும் அப்படிங்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் 2020ஆம் வருஷத்தில் ஒரு 5 வருஷம் முன்னாடி நீலகிரி மாவட்டத்தில் அங்கே ஒரு இயற்கை சூழல், நீலகிரி மாவட்டம், அங்கே வந்து இந்த பிளாஸ்டிக் பேப்பரெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு கூட அங்கே மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து முறைப்படுத்தினாங்க. அந்த வகையில் அந்த மது பாட்டில்களால் மனிதர்களுக்கும் வன விலங்குகளுக்கும் ஒரு ஆபத்து ஏற்படுது, இடையூறுகள் ஏற்படுதுங்கிற முறையில் சுத்தப்படுத்தணும்னு ஒரு முயற்சி எடுத்தாங்க. அதை ஒட்டி ஒரு பொதுநல வழக்கு உயர்நீதிமன்றத்தில் வந்துச்சு. உயர்நீதிமன்றம் இந்த காலி பாட்டில்களை திரும்ப பெறணும், அதுக்கு ஒரு திட்டம் வகுக்கன்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. டாஸ்மாக் நிர்வாகம் அதற்கான ஒரு திட்டம் வகுத்து ஒரு பைபேக் சிஸ்டம் என்ற ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் திரும்ப வாங்குகிறோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க. இது அரசின் கொள்கை முடிவல்ல, நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. சரி, இந்த உத்தரவுக்கு பைபேக் சிஸ்டம் அப்படின்னு ஒரு புது சிஸ்டத்தை உருவாக்கும் போது அதுக்கான ஒரு தனி பணியாளர் அமைப்பு ஒன்றும் உருவாக்கப்படலை. ஏற்கனவே பணியில் இருந்த பணியாளர்களை வச்சு இந்த பணியை செய்கிறது அப்படிங்கிறது நடைமுறையில் ஏராளமான நெருக்கடிகளை தருது. நான் மதுபான வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மதியம் 12 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் இன்றைய கால நேரம் இயங்கும் நேரம் உண்டு. எப்பயுமே மதிய நேரத்தில் பெரிய அளவுக்கு வியாபாரம் இருக்காது. ஒரு மாலை நேரம் தொடங்கி இரவு நேரம்ங்கிறது ஒரு கூட்டம் வந்து ஒவ்வொரு மதுக்கடையில் நீங்களே சென்னை மாநகரம் போன்ற இடங்களில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இரும்பு வளையம் போட்டு ஒரு கைக்கு மேலே போகாத அளவுக்கு இருக்கும். அவ்வளோ குடிப்பிரியர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இப்போ அதே நேரங்களில் காலி பாட்டிலையும் வாங்குறது அவங்களுக்கு எப்படி முடியும்? அதனால் இந்த காலி பாட்டில் வாங்கிறதுக்கு ஒரு தனி பணியாளர் அமைப்பு உருவாக்கணும், புதிய பணியாளர் நியமிக்கணும் என்று பணியாளர் தரப்பில் சொல்லப்படக்கூடிய இந்த கருத்தை நிர்வாகம் இன்னும் ஆக்கப்பூர்வமாக பரிசீலிக்கவே இல்லை. ஓகே, தனியாக பணியாளர் அமைக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து 2020 இந்த விஷயம் கொண்டு வரும்போதுலேருந்தே இருக்கு அந்த கோரிக்கை. அப்போ இருந்தே இருக்கு. ஓகே, செய்ய முடியாதுங்கிற கோரிக்கை இருக்கு. அப்போ இருந்தே எல்லா அமைச்சர்கிட்டையும் பேசியிருக்கோம், நிர்வாகத்திலையும் பேசியிருக்கோம். இன்றைக்கி வந்திருக்கிற மேலாண்மை இயக்குனர் புதியவராக இருக்கலாம், இன்றைக்கி வந்திருக்கிற அமைச்சர் புதியவராக இருக்கலாம். ஆனால் பிரச்சனை நீண்ட காலமாக இருக்கக்கூடியது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியது மிக மிக அவசியம். அதனால தான் இன்றைக்கி அது ஒரு ஸ்பான்டேனிட்டியாக, ஒரு தன்னெழுச்சியாக அங்கங்கே நாங்கள் இந்த வேலையை செய்ய முடியாது என்ற நிலையை நோக்கி போகுது. இது குறித்து நம்மளும் அரசாங்கத்தோடு பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு தீர்வு என்பது தனியாக பணியாளரை நியமித்து செய்வது தான். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, பணியாளர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு சட்டம் இருக்குது. 2 வருடத்தில் 450 நாள் வேலை செஞ்சுருந்தால் அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பது. இவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படலை. இவர்களுக்கு ஓய்வூதியம் எதுவும் இல்லை, காலமுறை ஊதியமும் இல்லை. தொகுப்பூதியம் என்ற அடிப்படையில் 10,000, 12,000, 19,000 இப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க. இது மாத்திரம் இல்லாமல் கடை நிர்வாகம் வரும்போது கடை நிர்வாகத்துக்கு ஏற்படக்கூடிய செலவுகள், கடையில் இருந்தால் அன்றாடம் கூட்டி பெருக்கணும், சுத்தப்படுத்திக்கணும். முன்னாடி ஒரு ஸ்வீப்பிங் ஒரு பர்சன் தேவைப்படுது. கடைக்குள்ளே இருக்கிற பொருட்களையும் முறைப்படுத்திக்க வேண்டியிருக்கு. பிறகு வந்து மின் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கு. உடைஞ்சு போகிற பாட்டிலுக்கான இழப்பீடு தர வேண்டியிருக்கு. இந்த மாதிரி இத்தியாதி செலவுகள் நிறையா வருது. இந்த செலவுகளை எப்படி ஈடுகட்டுறது என்பதை பற்றி நிர்வாகம் ஆரம்ப நிலையிலேயே பரிசீலித்து அந்த நிர்வாக செலவாக அதை மாற்றி இருந்தால், உதாரணத்துக்கு போக்குவரத்து கழகங்கள் இருக்குது. சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும், சென்னையிலேருந்து திருப்பதி வரைக்கும் எல்லா இடத்துலையும் போக்குவரத்து கழகங்கள் இயங்குது. ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போதும் அதில் ஒரு என்ட்ரன்ஸ் டேக்ஸ் கட்டுவான், லோக்கல் டேக்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் டேக்ஸ் கட்டுற மாதிரி ஸ்லிப் வாங்கி கணக்கு வச்சா கண்டக்டர் சாயந்தரமாக நடத்துனர் கணக்கு முடிக்கும்போது அவர் அதை கழிச்சிட்டு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இங்கே வசதி கிடையாது, இதுக்கு அனுமதி கிடையாது. இப்போ நிர்வாகம் என்ன செய்யுது? சரி, ஒரு 5 ரூபா சேர்த்து வச்சு அதில் வர்ற வருமானத்தை வச்சு இதெல்லாம் சரிப்படுத்து அப்படின்னு வாய் வழி உத்தரவு போடுறாங்க. அதாவது அன்அஃபிஷியலான்னு செய்ய முடியுதுயா. உத்தரவுன்னு போட்டால் அது காகித உத்தரவாயிரும். இது இவ்வளோ நெருக்கடி இருக்குங்களே அப்படின்னா சமாளிங்கப்பா அப்படின்னு மேலதிகாரிகள் சொல்கிற ஒரு பழக்கத்தில் இருக்காங்க.
இல்ல அதை எப்படி சமாளிங்கன்னு சொல்ல முடியும் சார்? இப்ப ஒரு கூடாது. ஸ்ட்ரக்சரலா இது போகணும் அப்படின்னா டாஸ்மாக்ல அதிக வருமானம் வருது அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்கோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அந்த வகையில வர வருமானத்துல இருந்து ஊழியர்களுக்கு செய்யறதுல என்ன சிக்கல் இருக்கு? அது ஊழியர்களுக்கு செய்ய முடியாம இருக்கிறது தான் பிரச்சனையே. ஏன் அதாவது ஊழியர்களை வந்து ஒரு பொருட்டாவே நினைக்காத ஒரு தவறான கண்ணோட்டம் நிர்வாகத்தில் நிலவுவதாக தான் நான் மதிப்பீடு செய்கிறேன். இப்போ கேரளாவில் மதுபான வியாபாரம் இருக்குது, நீண்ட காலமாக இருக்குது. அங்கே ஒரு இஷ்யூவும் ஆகிறதில்ல, சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஆகிறதில்ல. ஏன்னா அது கடை முறையாக நடக்குது, பணியாளர்கள் பாதுகாப்பாக இருக்காங்க, குடிமக்களும் முறைப்படுத்தப்பட்ட ஒரு பண்பு நிலைக்கு வளர்ந்துட்டாங்க. இங்கே இது எதுவுமே இல்லாதனால இது மாதிரி ஒரு தவறான வழிகள், இது வந்து அனுமதிக்கக்கூடிய வழி அல்ல, தப்பான வழி. இந்த வழி உருவாக்குனதுனால இதில் வந்து தப்பும் தவறுகளும் ஊழலும் சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ஓகே, இது கூடாது என்பதுதான் எங்களுடைய தொழிற்சங்கத்தினுடைய நிலை. 10 வருஷமா இதை பற்றியும் நாங்கள் பேசிட்டு வரோம் நிர்வாகத்தோட. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் அதில் வருது. இபி பில்லு நாங்கள் தர்றோம், வேறு ஏதாவது கொஞ்சம் தர்றோம், இப்படியெல்லாம் வருது. ஆனாலும் இந்த காலி பாட்டில் வாங்குற பிரச்சனை இப்போ பெருசாகிறதுனால மற்றதெல்லாம் கீழே போகும். இல்ல அந்த வாய்வழி உத்தரவு சொன்னீங்க 5 ரூபாய் எல்லாமே ஒரு அட்வைஸ் தான். எங்க இருந்து தொடங்குது? அது நிர்வாகத்திலிருந்து தான். இந்த மாதிரி இத்தியாதி செலவுகளை ஈடுகட்டுவது எப்படி அப்படின்னு ஒரு பணியாளர் கேள்வி எழுப்பும்போது அதை நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, ஒரு பாட்டிலுக்கு 5 ரூபா விற்று வச்சுக்கோங்க, 5 ரூபா வரைக்கும் விற்கிறதுக்கு அனுமதி தர்றோம் அப்படின்னு சொல்ல வந்தால், இப்போ சிறு ஒரு சின்ன இடத்துல விரிசல் ஏற்பட்டது இன்னைக்கு பெருசாக நிற்கும். இதில் 10 ரூபா இல்லை, 20 ரூபா வந்திருக்கலாம், 30 ரூபா வந்திருக்கலாம், பல மாதிரி பல இடங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இதுவே ஒரு அரசியல் பிரச்சனையாக தமிழ்நாட்டில் மாறி போனதும் கூட இந்த ஆரம்ப நிலை தவறுக்கு தான் காரணம் என்பது எங்களுடைய மதிப்பீடு. ஆனால் இன்னைக்கு டாஸ்மாக் அப்படிங்கிறது ஒரு சமூக பிரச்சனையா பார்க்கணும். தமிழகத்துல இளம் விதவைகள் அதிகமாக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை விட்டுட்டு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க அப்படிங்கறத மட்டுமே பிரதான பிரச்சனையா எல்லா அரசியல் கட்சிகளும் முக்கியமா இதை கொண்டு போறாங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குல்ல சார்? அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? மதுவிலக்கு என்பது அரசு முயற்சி எடுக்க வேண்டிய ஒரு கொள்கை நிலை. இப்போ நம்ம பணியாளர் யாரும் மதுவை விற்று தான் எனக்கு வேலை கொடுங்கன்னு நான் சொல்லலை. 2014 நாங்கள் சார்ந்து இருக்கிற தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் ஏஐடிசி நாங்கள் கோரிக்கை வச்சோம், மதுக்கடைகளை மூடு, மாற்று பணி கொடு. அப்போது இந்த மதுவிலக்குக்காக சசி பெருமாள் போராடிட்டு இருந்தார், அட்வொகேட் மதுரை நந்தினி போராடிட்டு இருந்தாங்க, வேறு பலரும் போராடிட்டு இருந்தாங்க. சமூகம் குடிக்காமல் இருக்கணும்னு விரும்புது. அப்படிங்கும்போது சமூகத்தினுடைய உணர்வை பிரதிபலிக்கணும்னு எங்கள் தொழிற்சங்கத்திலே நாங்கள் யோசித்து மது கடைகளை மூடு, மாற்றுப்பணி கொடு என்று 2014 சென்னையில் ஒரு ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் திரண்டு உண்ணாநிலை போராட்டம் நடத்தணும். அரசியல் கட்சிகளெல்லாம் வந்து ஆதரித்தாங்க. 2016 தேர்தலில் அரசியல் கட்சிகளெல்லாம் மதுவிலக்கு சம்பந்தமாக படிப்படியாக மதுவிலக்கு, பரிபூரண மதுவிலக்கு எல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் அதே அரசியல் கட்சிகள் 2021 எதுவுமே பேசல. இந்த இயக்கமும் சசி பெருமாள் மறைவுக்கு பிறகு போராட்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சேனும் போயிடுச்சு. இப்போ சமூக தரப்பிலிருந்து மதுவிலக்குக்கான எந்த எழுச்சியும் ஏற்படலை. மது விலக்கு என்பது செய்ய முடியுமா முடியாதா என்பது அது நீண்ட காலமாக தொன்மை சமுதாய இலக்கியங்கள் இருந்து விவாதிக்கப்படுகிற ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதை முறைப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. ஓகே, படிப்படியாக குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே ஒவ்வொரு அரசும் வரும்போது 500 கடைகளை மூடுறது, 400 கடைகளை மூடுறது. இப்போ சமீபத்தில் நம்ம ஆட்சி அமைச்சிருக்க தாவேகா உட்பட 717 கடைகளை நாங்கள் மூடிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கடைகள் மூடப்படுறது இது எல்லாமே டாஸ்மாக் கடைகளினுடைய எண்ணிக்கையை குறைக்குதா? எப்படி பார்த்தாலுமே வருமானம் அப்படிங்கிறது அதிகமாக தானே வந்துட்டு இருக்கு. வருமானம் அதிகமாக வர இடத்துல கடைகள் குறைப்புன்னு சொல்றாங்க. இதை எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு தெரியல. இல்லை, கடைகள் குறைஞ்சிருக்கிறதும் உண்மை. 6000 மது கடைகள் இருந்தது, 6000 கடைக்கு மேலேயே இருந்தது. இப்போ 4000 சில்லற கடைகள் தான் இருக்கு. தமிழ்நாட்டில் கடைகள் குறைஞ்சிருக்கிறது உண்மை. ஆனால் வருமானம் அதிகமாக வருதே, விலை உயர்வு அதிகம் வருதுல்ல. சாதாரண விலையிலிருந்து ஒரு 60 ரூபாய்க்கு விற்ற ஒரு குவார்ட்டர் பாட்டில் சரக்கு இப்போ 140 ரூபா 150 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. இப்போ விலை உயர்வு ஒரு காரணம் வருமான அதிகரிப்புக்கு. அப்புறம் இங்கே டாஸ்மாக் நிறுவனம், தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் என்கிற இந்த அமைப்பு நடத்துகிற கடையை மூடிட்டாங்களே தவிர FL2 மணமகிழ் மன்றங்கள் என்கிற பெயரில் தனியார் மதுக்கூடங்கள், அதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுன்னு நான் சொன்னால் கூட ப்ராக்டிக்கலாக அதை பூராமே வயலேட் பண்ணிடுவாங்க.
FL2 கடை இருக்குது, தனியார் மணமகள் மன்றங்கள் ரெக்ரியேஷன் கிளப்ஸ் இருக்குது. இதுலையெல்லாம் மதுபானம் விற்கிறது. இது கிட்டத்தட்ட 2000 வந்துருச்சு. அந்த 6000 குறைஞ்சது, அதில் 2000 வந்துருச்சு. சரியா போச்சா? அப்போ யாரை ஏமாத்துறது தெரியல எங்களுக்கு. பணியாளர்களுடைய உரிமைகளை தராமல், பணி பாதுகாப்பு உருவாக்காமல், சமுதாயத்துக்கும் நல்லது செய்யாமல், இந்த பொதுமக்களுடைய நிதி ஆதாரம் யாருக்கு போய் சேருது? இது அரசு தான் பரிசீலிக்கணும். இப்போ 717 கடை மூடப்பட்டது. இதுலேயும் பாகுபாடு இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் கடை இருக்கா, பேருந்து நிலையம் பக்கம் கடை இருக்கா, வழிபாட்டு தலங்கள் பக்கம் கடை இருக்கா அப்படின்னா இந்த கணக்கீடு செஞ்சதுலேயே கூட முன்ன பின்ன முரண்பாடு இருக்குது. இதை நிர்வாகத்துக்கு கவனத்துக்கு கொண்டு போனால் நிர்வாக அதை மறுபரிசீலனை செஞ்சு முறைப்படுத்திக்கிட்டு வர்றாங்க. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் கடையை மூடுவதாக சொல்லுவாங்க, வேறு இடத்துக்கு மாற்றுவாங்க. இந்த முறை மூடுகிற கடை மூடப்பட்டது தான், இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடையாது அப்படிங்கிறது நிர்வாகம் உறுதியாக இருக்குது. அந்த வரைக்கும் பெட்டருங்கிறது நாங்கள் நினைக்கிறோம். இந்த மூடப்பட்ட கடைகளில் இருக்கிற பணியாளருக்கு மாற்று பணி கொடுக்கணும். இந்த மாற்று பணி குறித்து அரசு இது வரைக்கும் சிந்திக்கல. என்ன நினைக்கிறாங்கன்னா, 10ஆம் நம்பர் கடையில் இருந்தவனும் 15ஆம் நம்பர் கடை, 10ஆம் நம்பர் கடை மூடியாச்சு, அதனால் 15ஆம் நம்பர் கடையில் போடு, 13ஆம் நம்பர் கடையில் போடுன்னு நினைக்கிறாங்களே தவிர, அங்கே ஏற்கனவே இருக்கிற பணியாளர்களோட இவர்களும் போய் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அதுக்கான வேலை அங்கே வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்க்கல. நம்ம சங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், மதுக்கடையை மூடும்போது அரசின் பிற துறைகளில் உள்ள காலி பணியிடங்களில் இவரோட கல்வி தகுதிக்கு தக்கபடி மாற்று பணியை, நிரந்தர பணியாக அமர்வு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறோம். இதை பற்றி இந்த அரசு இன்னும் ஒன்றும் பரிசீலிக்கல. இப்போ பாட்டில திரும்ப பெற விஷயத்திலேயே பணியாளர்கள் நீங்க எக்ஸ்ட்ரா நியமிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சு சமீபத்துல கூட போராட்டம் நடந்துச்சு 2 நாளைக்கு முன்னாடி கூட. இப்ப இந்த மாதிரியான கோரிக்கைகள் இருக்கும்போது பணியாளர்கள் குறைவான இடத்துல மூடப்பட்ட கடையில இருந்த பணியாளர்களை இப்படி அக்கோமோடேட் பண்ணலாம்ல, அந்த வேலை தானே பண்றாங்க. அதை பத்தி கூட நிர்வாகம் யோசிக்கலாம். ஓகே, அந்த வேலை பண்றாங்களா பண்ணலையா? அப்படியெல்லாம் பண்றது இல்லை. இந்த காலி மதுப்பாட்டல்களை வாங்குற வேலையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பணியில் உள்ளவர்கள் தான் செய்யணும் என்று நிர்பந்திக்கிறாங்க. என்னுடைய வேலை சுமை ஏற்கனவே என்னுடைய கழுத்தை முறிக்கிற அளவுக்கு இருக்கிறதுனால என்னால் இது முடியாது என்று போராட்டத்தில் இருக்காங்க. நமக்கு கிடைச்ச தகவல் படி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 மதுக்கடைகள் மூடி கிடக்கு 2 நாளாக. இன்றைக்கி தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த மாதிரி இடங்கள்லையும் மூடப்படுவதாக நேற்று சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியிட்டிருக்காங்க பணியாளர். இது ஒரு ஸ்பான்டனிட்டியாக வரக்கூடிய போராட்டத்தான். தொழிற்சங்கங்கள் முறைப்படுத்தப்பட்டு உட்கார்ந்து வழிகாட்டக்கூடிய போராட்டம் இல்லை. இது அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போயிருக்கோம். ஓகே, இப்போ இந்த 10 ரூபா பிரச்சனையே இருக்குல்ல சார், வருமானத்தில் எந்த ஒரு புழக்கமும் இல்லாம நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஊழியர்கள் மீதான அந்த ஒரு அக்கறை செலுத்த மாட்டேங்கிறாங்க, ஊழியர்களுக்கான சம்பளத்தை உயர்த்த மாட்டேங்கிறாங்க, இன்னும் மினிமம் வேஜஸ்ல தான் இருக்காங்க. அப்படிங்கிறத தாண்டி அந்த 10 ரூபாய் அமைச்சருடைய பாக்கெட்டுக்கு போதா அப்படிங்கறதான் எல்லா அரசியல்வாதிகளும் வச்ச ஒரு கேள்வியா இருந்துச்சு. தேர்தல் பிரச்சாரங்கள்ல நிறைய பேர் சொன்னாங்க, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய்லாம் எடுத்துட்டு போறாரு அப்படின்ட்டு. இது இப்படிதான் நடக்குதா உண்மையா? இதுல ஒரு ட்ரேடிங் இருக்கா? இதுல இல்லை, இதை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் காரணங்கள் இருக்கு பேசுறதுக்கு. 10 ரூபாய் கூடுதலாக வாங்கி எதை சரிப்படுத்துறாங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். EB பில் அதிகமாக வந்தால் கூட்டுற ஆயாவுக்கு சம்பளம், உடையும் பாட்டில் ஈடு கட்டுறது, வேறு வகைப்பட்ட பல வகை செலவுகள். சில நேரங்களில் பார்ட்டி ஃபண்டுனே கூட கலெக்ஷன் பண்ணுவாங்க. அதெல்லாம் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு ரைட் கிடையாது, ஆனால் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இந்த மாதிரி வித்தியாச செலவுகளை ஈடுகட்டிக்கிட்டு வந்தோம். இது மந்திரிக்கு போச்சா, அதிகாரிகள் பங்கீடு செஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அரசியலாக பேசக்கூடிய பிரச்சனை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம இன்றைய மதுவிலக்குத்துறை அமைச்சர், ஆயத்தறிவுத்துறை அமைச்சருடைய முதல் பேட்டியிலேயே அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். 10 ரூபாய்ங்கிறத நம்ம நினைக்கிற மாதிரி சுலபமாக இல்லை, அதில் நிறைய சட்ட சிக்கல் இருக்குது. இதெல்லாம் அவரே பேட்டியில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி. அரசியல் காரணத்துக்காக செந்தில் பாலாஜி மதுவிலக்கு ஆயத்தறிவுத்துறை அமைச்சராக இருக்கும் போதும் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்தது. மிகப்பெரிய போராட்டம் நடத்தி ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் கைதாகி இருக்கணும் அந்த கவர்மெண்ட்ல. அப்பவும் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது. அரசியல் காரணங்களால சொல்லப்படுவது தொழிலாளர் நலனோடு சேர்த்து நம்ம பார்க்கக்கூடாது. அது அரசியலாக சந்திச்சுக்க வேண்டிய பிரச்சனை. தொழிலாளர்களுக்கு மினிமம் வேஜஸ் கூட கிடையாது. நீங்கள் கூட சொன்னீங்க மினிமம் வேஜஸ்னு, மினிமம் வேஜஸ் கூட கிடையாது. கன்சால்டேட் பேங்கிற முறையில் வாழவே முடியாத ஒரு ஊதியம் தான் அவங்க கையில் இருக்குது. இந்த 10 ரூபாயில் ஏதாவது மிச்சமாக இருந்தால் அவங்க கொஞ்சம் பங்கீடு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறதுக்கு இல்லை.
ஆனால் தொழிலாளர்களுடைய வாழ்க்கை நிலையில் ரொம்ப மோசமான சூழல் தான் இருக்குதே தவிர ஒரு நல்ல நிலை இருக்குது. சமுதாயத்தில் என்ன நினைக்கிறாங்க, அந்த 10 ரூபா விஷயம் அரசியல் தளத்தில் விவாதிக்கிறதுனால பணியாளர்கள் பூராமே ஒரு சமூக விரோதி மாதிரி சித்தரிக்கிறாங்க. ஒரு கால்குலேஷன் போட்டு ஒரு டேட்டாவோட ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ, ஒரு மாசத்துக்கு எவ்வளோ, ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ அப்படின்ற அளவுக்கு தன்னுடைய பிரச்சாரத்தை முன் வச்சாரு திரு இபிஎஸ் அவர்கள். இப்ப இதெல்லாம் கேட்கும்போது மக்கள் மனசுல எந்த விஷயம் பதியும்னு இருக்குல்ல, அதெல்லாம் தேர்தல் முடிவுகளில் எதிரொலிச்சிருக்கலாம், அது அவருக்கு சாதகமாக முடிஞ்சிருக்கலாம். இப்போ அவர் பொறுப்பில் இருக்கார். இது பொறுப்பில் இருக்கும்போது இதுக்கு பொறுப்பான பதில் சொல்லணும்ல. இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. மது விலக்கு தான் அவங்க கொள்கையா? நாளைக்கே நீங்கள் மது விலக்கு அறிவிக்கலாம், 4000 கடைகளையும் மூடலாம், கள்ளச்சாராயம் வராமல் பார்த்துக்கலாம். போதையில்லா தமிழகம் என்பது தான் இந்த ஆட்சியினுடைய இலக்கு. இந்த இலக்குக்கு நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுடைய வாழ்க்கைங்கிறது 23 வருஷம் இந்த பணியில் போயிடுச்சு. எஞ்சிய கால வாழ்க்கையை யார் உத்தரவாதப்படுத்துறது? நாங்கள் ஒன்றும் அனாமத்தா வந்துடல, நாங்களாக விரும்பியும் ஏற்றுக்கல. அரசின் அழைப்பை ஏற்று வந்தவங்க. எங்களை நிரந்தரப்படுத்துறது உங்களுக்கு என்ன கஷ்டம்? இப்போ பொறுப்பேற்றிருக்கிற புதிய ஆட்சி தமிழக வெற்றி கழகம் 5 ஆண்டுகள் பணிபுரிந்திருந்தால் அவர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க தேர்தல் அறிக்கையில். அதை பற்றி நீங்கள் யோசிங்க. இந்த FL2 வனமகிழ் மன்றம் போன்ற தனியார் மதுபானத்தை முதல்ல கட்டுப்படுத்துங்க. இந்த 717 கடை மூடப்பட்டிருக்கு இல்லைங்களா, மூடப்படுவதாக அறிவித்து ஒரு 435 கடைக்கு பக்கமாக மூடி இருக்காங்க. தொடர்ந்து அதை முயற்சி எடுக்கிறாங்க, நம்ம அதில் குறை சொல்ல. ஆனால் இதே எல்லைக்குள்ளே இருக்கிற தனியார் மதுபான வியாபார கூடங்கள் ஏன் தடுக்கப்படலை? அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன கொள்கை விளக்கம்? இது பற்றி எந்த பதிலும் ஆளும் தரப்பில் இல்லை. FL2 மணமகிழ் மன்றம் இதில் நல்லா வியாபாரம் ஆகுது. அப்போ நீங்கள் அரசாங்க கடையை மூடிட்டு தனியார் வியாபாரம் பண்ணுறதுக்கு ஊக்கம் கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பாக அரசியல் தளத்தில் எழுவது இயல்பு தானே. அது யாரும் சொல்லி கொடுத்து வருதுன்னு நினைக்க வேண்டியதில்லை. உங்களுடைய நடவடிக்கை அந்த வினாவை எழுப்பும். 717 கடை மூடப்பட்ட இடத்துல எந்த தனியார் மது கடைகளும் இருக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி வந்தால் தான் அது நீங்கள் வழிபாட்டு தலங்களை, கல்வி நிலையங்களை, பேருந்து நிலையங்களை, மக்களுக்கு ஒரு பொது அமைதி வேணுங்கிறத விரும்புறீங்கன்னு அர்த்தம். இப்போ காலி பாட்டில் திரும்ப பெறதுக்கு எக்ஸ்ட்ரா பணியாளர்களை நியமிக்கிறோம், இல்லை ஆல்ரெடி மூடப்பட்ட கடைகள் இருக்க பணியாளர்களை நியமிக்கிறோம் அப்படின்னா இது ஏதோ ஒரு வகையில் ஒரு எக்ஸ்ட்ரா நிதி சுமையை ஏற்படுத்தாதா? என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு அதில்? காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்துக்கு பணியாளர் நியமிக்கிறதுல ஒரு சல்லி காசு கூட அரசு கஜானாவிலிருந்து எடுத்து செலவு செய்ய வேண்டிய அவசியம் வராது. ஏன்னா அதுக்கான நிதி ஆதாரம் இந்த டாஸ்மாக் நிர்வாகத்துக்குள்ளேயே இருக்குது. ஆனால் காலி பாட்டில் திரும்ப பெறுவதற்கான திட்டத்தில் மது பிரியர்கள் அல்லது நுகர்வோர்கள் அவங்க சரக்கு வாங்கும்போது 10 ரூபா கூடுதலாக கொடுக்குறாங்க. காலி பாட்டில் திரும்ப கொடுத்துட்டு அந்த 10 ரூபாய் திரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. இதுக்காக ஒப்பந்தம் விடப்பட்டிருக்கு. 3 ஒப்பந்ததாரர்கள் அதில் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட் மூலமாக நிர்வாகத்துக்கு வரக்கூடிய வருவாய் மாதம் சராசரி ஒரு 20 ரூபாயிலேருந்து 25 கோடி ரூபா வரைக்கும் வரும். 20-25 கோடி ரூபா மாத வருவாய் உள்ள ஒரு 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 பிரச்சனையில் பணியாளர்கள் நியமிக்கிறதுக்கு என்ன சிரமம்? இப்போ சர்ப்ளஸாக வரக்கூடிய பணியாளர்கள் கூட இந்த பிரிவில் நிரந்தரமாக இருக்கட்டும், இந்த துறையிலேயே சேர்ந்த பணியாளர்களாக கூட இணைச்சிக்கலாம். இதை பற்றி நிர்வாகம் முடிவெடுத்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கணும். நிதி ஆதாரம் அரசின் கஜானாவிலிருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிர்வாகத்தால் ஈட்டப்படக்கூடிய வருமானத்திலிருந்தே தனி பணியாளர் அமைப்பை உருவாக்க முடியும். அதுவும் அவுட் சோர்சிங் விடக்கூடிய அவசியம் கூட கிடையாது. இந்த நிர்வாகத்துக்குள்ளே பணியாளர்களை அமர்த்த முடியும். இதற்கான சாத்தியக்கூறுகள் ஏராளமாக இருக்கிறது. ஒரே விஷயம், அவங்களுக்கு மனசு வேணும். இந்த தொழிலாளர்கள் நம்ம தொழிலாளர்கள் தான், இவங்களை பாதுகாக்கலாம், இதை சிறப்பாக செய்யலாம் என்கிற மனசு வேணும். வழிகள் நிறையாக இருக்கின்றன. இதுதான் அதில் இருக்கிற பிரச்சனை. ஆனால் இங்கே இருக்க அரசியல்வாதிகள் சிலர், இப்போ நாம் தமிழர் கட்சியே எடுத்துக்கிட்டோம்னா, தனியாருக்கு நீங்கள் டாஸ்மாக் கொடுத்தணும், மதுவிலக்கையே ஃபுல்லாக ஒழிச்சிடணும், கள்ளுக்கடைகளை திறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, மதுபானத்தையே ஃபுல்லாக ஒழிச்சிட்டு அதை தனியார்கிட்ட கொடுத்துருங்க, அரசு எதுக்கு ஊக்குவிக்கணும் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, அது பாசிபிளா? மதுபானத்தை முழுசும் தடுத்து பரிபூரண மதுவிலக்கு கொண்டு வரணுங்கிறது இந்த சமுதாயத்தினுடைய கோரிக்கை. யாரோ ஒரு அரசியல் கட்சியினுடைய கோரிக்கையில அதை எதிரொலிக்கிறாங்க. இப்போ முன்னாள் முதலமைச்சர், ஒரு அரசியல்ல பக்குவமுள்ள தலைவர் கலைஞர் இருந்த காலத்துல இதை பத்தி பேசும்போது, சுற்றிலும் நெருப்பெறியும் போது கற்பூரத்தை நடுவ பத்திரம் பாதுகாக்க முடியுமா?
சுற்றிலும் மதுக்கடைகள் ஆந்திராவில், தெலுங்கானாவில், புதுச்சேரியில், கேரளாவில் எல்லா பக்கம் மதுபானங்கள் விற்பனை ஆகும்போது தமிழ்நாட்டில் மட்டும் அது சாத்தியமா யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ பரிபூரண மதுவிலக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பது அரசு சமூக கண்ணோட்டத்தோட விவாதித்து செய்ய வேண்டிய ஒரு கொள்கை நிலை முடிவு. அது இந்த அரசுக்கு என்ன கொள்கை, போன அரசுக்கு என்ன கொள்கை அப்படிங்கிறதெல்லாம் கொள்கை ரீதியாக அதை சிந்திக்கவே இல்லை. வருமான பகுதியாக பார்த்துட்டாங்க. இப்போ அரசினுடைய வருவாயில் ஏறத்தாழ 1/3 இந்த மதுபான வியாபாரத்தால் அரசுக்கு வருது. இப்போ அரசே விரும்பினாலும் இதை உடனடியாக நிறுத்தவும் முடியாது. அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கிறதாக நம்முடைய சிற்றறிவு கெட்டுன வகையில் எதுவும் அகப்படலை. 1/3 வருவாயை இந்த மதுபான வியாபாரத்தால் அரசாங்கம் பெற்றுக்கொண்டிருக்கு. அதை எப்படி நிறுத்துவாங்க? இது வேணால் அரசியலுக்கு வேணால் பேசிக்கலாம். கல்லுக்கடை திறக்கணுமா, அது அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு. விவசாயிகள் நீண்ட காலமாக கோரிக்கை வச்சுட்டு வராங்க. மதுவால் மனித வளம் சீரழிகிறது என்பது எங்கள் சங்கத்தினுடைய கொள்கை. தினத்துக்கு எங்கள் சங்க மதிப்பீட்டுப்படி தினத்துக்கு 1 கோடி பேர் குடிக்கிறாங்க. இந்த 1 கோடி பேரில் 50 விழுக்காட்டுக்கு மேலே அடிக்ட் ஆகி நிற்கிறான். குடிக்கிறதுல இளைய தலைமுறையும் உண்டு. என் மகமாரி நீங்கள் இருக்கீங்க, தப்பாக நினைக்கக்கூடாது. பெண்களும் உண்டு. அதுலேயும் இந்த ஐடி செக்டரில் வேலை செய்கிற பெண்கள், பல துறையில் வேலை செய்யக்கூடிய பெண்களும் இந்த சமுதாயத்தில் சீரழிவு பகுதிக்கு அவருடைய வாழ்க்கையும் சீரழியுது. இதை நம்ம இந்த சமுதாயம் அக்கறைபூர்வமாக பார்க்கணுமா, இதை நெறிப்படுத்தணும். வேலை நிலைமைகளை சீரமைக்கிறது என்பது டாஸ்மாக் நிறுவனத்தில் மட்டுமில்லை, எல்லா நிறுவனங்களையும், ஐடி நிறுவனங்கள் உட்பட எல்லாத்திலையும் பண்ணும்போது தான் மனித வளம் பாதுகாக்கப்படும். மனித வளம் பாதுகாக்கப்பட்டனா சமுதாயத்தினுடைய எதிர்காலம் ரொம்ப நெருக்கடிக்குள்ளாகும். இப்போ அது தொடர்பாகவும் அரசாங்கம் தானே சிந்திக்கணும். டாஸ்மாகில் வியாபாரம் செய்கிற பணியாளர்களாக இந்த சமுதாய பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. சமுதாயத்தில் ஒரு பகுதி அவர். இந்த வேலை உனக்கு இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இந்த வேலையை தர்றேன் அப்படின்னு சொன்னால் அந்த வேலைக்கு போக போகிறான். அவன் தான் காரணம். ஆளும் தரப்பு என்ன செய்ய போகுது? நேற்றைக்கு வரைக்கும் இருந்தவர்கள் செய்யலை. இன்னைக்கு நீங்கள் செய்வதாக இருந்தால், உங்களுக்கு கொள்கை நிலை இருந்தால் அதை ஸ்தூலமாக விவாதித்து நிறைவேற்றணும். அது இல்லாமல் ஜனங்ககிட்ட போக்கு காட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த செந்தில் பாலாஜி காட்டுறது, இன்னொருத்தரை காட்டுறது, இது எப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம்னு சொல்கிறது, அதெல்லாம் போக்கு காட்டுவதாக இருக்குமே தவிர பொறுப்பான நடவடிக்கையாக இருக்காது. ஓகே, இப்போ ஊழியர்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க? இதற்கு என்ன தீர்வுன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய மதுவிலக்கு அமல்படுத்தினாலும் அமல்படுத்தாவிட்டாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அரசின் அழைப்பை ஏற்று வந்தவர்கள். முதல்ல இவர்கள் எல்லாம் அரசு பணியாளர்களாக அங்கீகரித்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதான் அதுக்கப்புறம் காலமுறை ஊதியம் தரணும். காலமுறை ஊதியங்கிறதே ஒரு மாதத்துக்கு ஒரு 30,000 ரூபா வரைக்கும் வரலாம். இன்றைக்கி இருக்கிற 8th பே கமிஷன் படியோ அல்லது 7th பே கமிஷன் படியோ பேசிக்லேருந்து இந்த விலைவாசி புள்ளி அடிப்படையில் விலைவாசி ப்ரியர்னஸ் அலவன்ஸ் வரைக்கும் எல்லாம் கணக்கு போடும்போது ஒரு 30,000 ரூபா வரைக்கும் இருக்கலாம். இந்த 30,000 வரும்போது அவங்க குடும்பத்தை நடத்த முடியும். சென்னை நகரத்தில் ஒரு சாதாரண வீடு எடுத்தால் கூட எவ்வளோ ரூபா வாடகை கொடுக்க வேண்டியது வரும். அல்லது ஒரு அர்பனைசேஷன் ஆகக்கூடிய தமிழ்நாட்டில் அது இந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்த இதெல்லாம் கணக்கு போட்டு நீங்கள் ஒரு ஊதியத்தை நிர்ணயம் பண்ணலாம். அந்த இன்றைக்கி ஒரு பழைய காலத்து அரசாங்க பணியாளருக்கு இருக்கிற ஊதியம் அளவுக்கு கொடுக்க முடியட்டிடும் ஒரு நியாயமான ஊதியத்தை ஃபிக்ஸ் பண்ணி பேசலாம். அதே மாதிரி ஓய்வு பெறுவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கும். இடைப்பட்ட காலத்தில் அவர்களுக்கு ஏற்படுகிற விபத்துக்கள், அவர்களுக்கு ஏற்படுகிற உடல்நிலை பாதிப்புகள், இதுக்கெல்லாம் இஎஸ்ஐ திட்டத்தை இணைச்சிடணும். இந்த மாதிரி விஷயங்கள் மிக முக்கியமான பிரச்சனைகள். நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு வர்றோம். போன பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு பெரிய போராட்டம் இதே எல்ஜி ரோட்டில் சென்னை நகரத்தில் நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ 3 முறை அமைச்சர் பேசினாங்க. அமைச்சர் பேசி அதிகாரிகள் ஒப்புக்கொண்ட விஷயத்தையே கூட அந்த ஆட்சியில் எதுவும் செய்யாமல் போயிட்டாங்க. இதெல்லாம் எங்களுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். இந்த அரசாவது அது பற்றியெல்லாம் சிந்திக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. ஓகே, நிச்சயமா. அப்போ பொறுத்திருந்து அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றிம்மா. நன்றி.